ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது GSTR 2A இல்லைனா 2B ரெண்டுமே ஒரே ஃபார்மேட்டில் தான் இருக்குது. என்ன பண்ணோன்னா நம்ம அக்கௌண்ட்ஸ் மந்த் அண்ட் மந்த் வந்து GSTR 2Bக்கும் நம்மளோட பர்ச்சேஸ் லெட்ஜருக்கும் வந்து மேட்ச் பண்ணி பார்ப்போம். அதாவது நம்ம பர்ச்சேஸில் எத்தனை பில் வந்து புக் பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு 2Bயில் எத்தனை பில்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்றது நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம். எது எல்லாம் நம்ம பர்ச்சேஸில் புக் பண்ணது எல்லாமே 2Bயில் வந்திருக்கான்னு பார்ப்போம். அது மாதிரி மந்த் அண்ட் மந்த் மேட்ச் பண்ணுவோம். டிஃப்ரென்ஸ் இருக்கிறத வந்து நம்ம வந்து டிஃப்ரென்ஸாக அதை அப்படியே தனியாக வைப்போம். இந்த பில்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு இன்னும் 2Bயில் இருக்குது, நம்ம அக்கௌண்ட் பண்ணலை, இல்லை நம்ம புக்கில் இருக்குது 2Bயில் இல்லை, அது மாதிரி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுருப்போம். அப்படி பண்ணும்போது இப்போ ஒரு 10 பில்லு 5 பில்லாம் நம்ம மேனுவலாக பண்ணிட்டு போயிடலாம். சில கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பில் டிரான்சாக்ஷன் பர்ச்சேஸ் பில் 100-150 கிட்டே இருக்கும். அது மாதிரி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட் 2Bயை நம்ம டவுன்லோட் பண்ணும்போது இந்த ஃபார்மேட்டில் தான் வரும் நம்மளுக்கு. ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டூப்ளிகேட்டு, பிளாங்க் ஸ்பேஸு, டூப்ளிகேட் இது மாதிரி இருக்குது. மொத்தம் இதுலேயே பார்த்தீங்கன்னா மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 100 என்ட்ரிக்கு மேலேயே இருக்குது. ஓகேங்களா? இதை வந்து நம்ம ஒன்று ஒன்றா எடுக்காமல் மொத்தமாக இந்த ரிமூவ் டூப்ளிகேட்டு ப்ளஸ் இந்த பிளாங்க் ஸ்பேஸ் எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம், மெர்ஜ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இது வந்து நம்ம 2 மெத்தட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அதை இது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் ஏதாவது தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இதை நம்ம எல்லாத்தையுமே வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மெர்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெர்ஜை வந்து நம்ம எடுத்து விடணும். ஏன்னா மெர்ஜ் ஆகிருந்ததுன்னா சேல்ஸ் வந்து மெர்ஜ் ஆகிருந்ததுன்னா நம்மளால் வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ நம்ம மேட்ச் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் எல்லாமே கிளியர் ஆகிடும். இப்போ என்ன பண்ணால் இங்கே ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கணும், ஃபில்டர் பண்ணணும். இப்போது இந்த இடத்துல Ctrl+Shift+L ஷார்ட்கட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபில்டர் ஆப்ஷன் வந்துடும். இதில் போய் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது இல்லையா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர், டெக்ஸ்ட் ஃபில்டர், இதில் வந்து டஸ் நாட் கண்டெய்னிங் இருக்கா, இதில் வந்து என்ன பண்ணால் டோட்டல் மட்டும் TOTAL டோட்டல் மட்டும் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் எல்லாத்தையுமே ஷீட் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இது வந்து டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணணும். அதாவது பிளாங்க் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Alt+AM. ஓகேங்களா? இது வந்து டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட். இப்போ நம்ம வந்து செலக்ட் ஆல் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோன்னா எல்லாமே வந்து அந்த பிளாங்க் ஸ்பேஸ் எல்லாமே மெர்ஜ் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணால் இந்த இடத்துல டோட்டல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வரல, இது இப்போ வந்து 2 என்ட்ரி டோட்டல் வந்திருக்கா. இப்போ டஸ் நாட் கண்டெய்னிங் இதில் போயிட்டு நம்ம டோட்டல்ன்றதை கொடுத்தோன்னா, ஸோ இப்போ வந்து இதில் வந்து நம்மளுக்கு அந்த டோட்டல் இல்லாமல் டஸ் நாட் கண்டெய்னிங்னா அந்த கண்டெய்ன்ட் இல்லாமல் நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு, இது வந்து சிங்கிள் பில் வைஸ் வரும். இது வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது, இது ஒரு மெத்தடு. கிளியர் ஃபில்டர் கொடுத்தனா மறுபடியும் ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி வந்துடும். இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. வேணும்னா இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். என்ன பண்ணால் டெக்ஸ்ட் ஃபில்டரில் போயிட்டு டஸ் நாட் கண்டெய்னிங் இதில் போயிட்டு டோட்டல்ன்றதை ஃபில்டர் பண்ணால் அந்த ஃபில்டர் பண்ணது நம்மளுக்கு வந்து ஷோ ஆகாது. இந்த மெத்தடு வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை நம்மளுக்கு அது வந்து ஃபில்டர் எல்லாமே நான் கிளியர் பண்ணிடுறேன். கிளியர் பண்ணால் மறுபடியும் பழைய மாதிரி வந்துடும். இப்போ நம்ம இது வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும். ஃபில்டர்லாம் வேணாம், ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஷீட்டை வந்து நான் சேவ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணணுன்னா, இந்த இடத்துல டோட்டல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல பர்சன்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பர்சன்டேஜை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு 0.5 இங்கேயும் நம்மளுக்கு பர்சன்டேஜ் வருது இல்லையா, இந்த பர்சன்டேஜ் மட்டும்தான் நம்மளுக்கு வேணும். இந்த ஐஃபன் மாதிரி இருக்குது இல்லையா, இந்த ஐஃபன் நமக்கு தேவை கிடையாது. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா அப்போ இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து டூப்ளிகேட் தான். ஸோ என்ன பண்ணிங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் டெலீட் பண்ணுறங்க. டெலீட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரேட் காலமில் போயிட்டு செலக்ட் ஆல் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டூப்ளிகேட் ஃபுல்லாகவே ரிமூவே ஆகிட்டுருக்கும். ஸோ 2 மெத்தட் இருக்குது. 2 மெத்தடில்
நமக்கு எது ஃப்ளெக்சிபிளாக இருக்குமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.